ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாணவர்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பள்ளி காலத்தில் ரொம்ப முக்கியமான தேர்வு அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொது தேர்வு தான். அதாவது 10, 11, 12 இந்த 3 வருஷமும் நடக்கிற பொது தேர்வு தான் அவங்களோட லைஃப்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொது தேர்வுகள் தான் நம்ம அடுத்தது என்ன படிக்க போகிறோம், எங்கே படிக்க போகிறோம், நம்மளோட ஃப்யூச்சர் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதே இந்த பொது தேர்வோட முடிவு தான். குறிப்பாக 12ஆம் வகுப்பு பொது தேர்வு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, அந்த பொது தேர்வோட முடிவை பொறுத்து தான் நம்ம அதுக்கடுத்து காலேஜில் என்ன படிக்க போகிறோம், எங்கே படிக்க போகிறோம், நம்மளுடைய கெரியரை நம்ம எதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இது எல்லாமே அந்த 12த்தோட ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கும். அதே போல் இந்த வருஷமும் பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. 10th, 11th அண்ட் 12த்துக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மார்ச் 3லேருந்து மார்ச் 25th வரைக்கும் எக்ஸாம் நடந்துச்சு. இந்த 12th எக்ஸாமில் ஓவராலாக கிட்டத்தட்ட 8,21,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் 11,430 பேர் கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுத வரல. இவங்களுக்கான ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு முன்னாடியே டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மே 9ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்திருக்க தகவல், அதாவது அதிகாரப்பூர்வ தகவலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மே 8ஆம் தேதி காலையில் 9 மணிக்கே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட உயர்கல்வியை டிசைட் பண்ணுற போகிற இந்த மார்க்கை எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அவங்களோட பேரண்ட்ஸும் சரி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்காக. ஏன் அப்படின்னா, இந்த மார்க் பேஸ் பண்ணி தான் நம்ம ஹையர் ஸ்டடீஸுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் எவ்வளோ மார்க் வருது, எவ்வளோ நம்ம ஒரு மேஜர் சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட்டு எந்த காலேஜில் படிக்கலாம், என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பேரண்ட்ஸால் டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த ரிசல்ட் ஒரு நாள் முன்னாடியே வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் ஹாப்பியான விஷயந்தான். அதே நேரத்தில் கொஞ்சம் எக்ஸைட்டான விஷயந்தான். இந்த ரிசல்ட்டை எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, அஃபிஷியல் வெப்சைட்டான www.tnresult.nic.in அந்த வெப்சைட்லேயும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் www.tge.tn.government.in இந்த 2 வெப்சைட்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட்டை பார்க்க முடியும். அவங்க அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அவங்களோட எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும்ல, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த், இது 2ஐயும் கொடுத்து அவங்க அவங்களோட ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரிசல்ட் அவங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்களே எக்ஸாம் எழுதும்போது, அந்த மொபைல் நம்பருக்கும் அந்த ரிசல்ட் மெசேஜாக சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ நம்மளால் ஈஸியாக ரிசல்ட்டை பார்த்துக்க முடியும். ஸோ யாரெல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இன்னும் ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணால் போதும். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். எப்போ அப்படின்னா 9ஆம் தேதி வர வேண்டிய ரிசல்ட் 8ஆம் தேதி காலையில் 9 மணிக்கே வரப்போகுது. ஸோ ஈகராக வெயிட் பண்ணுங்கள். யாரெல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தான் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இது மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் எதை பற்றியாவது தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.